ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து வெங்காய தக்காளி வந்து கார சட்னி எப்படி அரைக்கிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி அரைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், தக்காளி 2 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸாக இருந்தால் 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த போல் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை போட்டுக்கோங்க. கடாயை நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. சட்னியில் வந்து தாளித்து கொட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக இருக்கும் அந்த சட்னி. ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம், காரம்லாம் இருக்காது. ஈஸியாக குயிக்காக அரைச்சிடலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.